என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொறுபடி வேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகர. இந்த மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, இந்த அருட்குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். குருவருளும் திருவருளும் முன்னிற்க. சைவ சமய பக்தஜன சபை என்று நூற்றாண்டுகளுக்கும் மேலாக சென்னையிலே சமயப்பணியை சீரிய முறையில் ஆற்றி வருகின்ற சபைகள் என்பவை மிக குறைவு. அதிலே சைவ சமய பக்தஜன சபை கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கும் மேலாக அவருடைய சமயப்பணியை மிக செம்மையான முறையிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அற்புதமான சபை ஆகிய நம்முடைய சைவ சமய பக்தர் சபையிலே பல்வேறு சான்றோர் பெருமக்களும் அறிஞர் பெருமக்களும் பல தலைப்புகளிலே உரையாற்றி அமைந்திருக்கின்ற இந்த வேளையிலே எளியனுக்கும் குருவருள் வாய்ப்பாக திருவாசகம் என்கின்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கான திருவருள் வாய்த்தது. இந்த வாய்ப்பை எளியனுக்கு வாய்க்க செய்த அன்பர் பெருமக்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளையும் மற்றும் இந்த நிகழ்வை இங்கு முன்னிருந்து செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஐயா அவர்களையும் கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளும் சிற்றடியேன் மனம் மெய் மொழியால் வணங்கி மகிழ்ந்து, சைவ சமயத்தினுடைய அடிப்படை நூல்களாக வழங்கக்கூடிய 12 திருமுறைகள், அந்த 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையின் முதல் பகுதியாக விளங்கக்கூடியதுதான் மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகம் என்கின்ற பகுதி. முதல் 7 திருமுறைகள் மூவர் முதலிகளால் விஞ்ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி நாயனாரால் அருளி செய்யப்பட்ட பகுதி 7 திருமுறைகள். 8ஆம் திருமுறை மணிவாசக பெருமானால் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகமும் திருக்கோவையாறு. 9 ஆசிரியர் பெருமக்களால் அருளி செய்யப்பட்ட 9ஆம் திருமுறை திருமூல தேவனார் அருளி செய்த திருமந்திரம். 12 ஆசிரியர் பெருமக்களால் திருவாய் மலர்ந்தருளிய 11ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பெரிய புராணம் என்கின்ற 12 திருமுறைகள் இறைவனுடைய புகழை மிக ஆழமாகவும் அகலமாகவும் நமக்கு விரித்துரைக்கின்ற அற்புதமான நூல்கள் 12 திருமுறைகள். பொதுவாக பலரும் தேவாரம் என்கின்ற பகுதியை அதிகம் கையாளுவார்கள், அதை பயன்படுத்திக் கொள்வார்கள், அதிகம் பாடுதல். மற்றொரு திருவாசகத்திலே அனுபவத்தில் யார் ஊறி செல்லுகின்றார்களோ அவர்கள் மட்டுமே திருவாசகத்தை கையில் கொள்ள முடியும். ஒரு காலகட்டம் வரை பொழுது திருவாசகம் பரவலாக பல அன்பர்களிடையே முற்றோதல் என்கிற நிலையிலே பெருகி இருக்கின்றது. அது ஒரு நல்ல ஒரு குறியீடு என்றுதான் சொல்ல வேண்டும். ஓதுதல் என்பதோடு மட்டுமே நம்முடைய சமயம் நின்றுவிடவில்லை. ஓதுதல் என்றால் அந்த அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களை நாம் பாடுகின்றோம், படிக்கிறோம். அது என்ன சொல்லணும்? ஓதுதல் என்று சொல்ல வேண்டும். அந்த ஓதுதல் செய்யும் பொழுது என்ன நிகழ வேண்டும் என்றால் நமக்கு அதனோடு அனுபவம் பெற வேண்டும், ஆழ்ந்த அனுபவம் பெற வேண்டும். அதுக்குதான் பதியம் ஓதுதலே. பலரும் பதிகம் ஓதுதல் என்ன நினைச்சிருக்காங்க? பாட்டு பாடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் நிறைய பாட்டா பாடுறது இல்லை. அந்த பதிகங்களை நாம் ஓதும் பொழுது நமக்கு என்ன அனுபவம்? ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தை பள்ளிக்கூடம் செல்லுகிறது. பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது அதற்கு எல்கேஜியில் சேர்த்து விடுறாங்க. அப்படியே அடுத்த படியாக 1ஆம் வகுப்பு, 2, 5, 10 +2 வரைக்கும் நிறைவு செய்து கல்லூரி படிப்பு, அதில் மேல் படிப்பு.
இந்த உலகியலில் நாம் வாழ்வதற்காக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற கல்வி என்கின்ற முறையே ஒவ்வொரு படிநிலையில் அமைந்திருக்கின்ற பொழுது சமய கல்வியிலும் சில படிநிலைகள் உண்டு. சமய கல்வியிலும் 10 வருடத்திற்கு முன்பாக இதை செய்து கொண்டிருந்தோம், இன்றும் அதே செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு வளர்ச்சி நிலை அல்ல. ஒரு வருடத்திற்கு முன்பாக திருமுறைகளை பற்றிய எந்த ஒரு அறிவும் நமக்கு கிடையாது, அதை பற்றிய கேள்வியும் கிடையாது. ஆனால் இன்று திருமுறைகளை பற்றி ஓதுகின்றோம், திருமுறைகளை பாடுகின்றோம், அதை பற்றி சிந்திக்கின்றோம் என்றால் வளர்ந்திருக்கின்றோம். அதை அடுத்த நிலையிலே அது இன்னும் ஆழ்ந்து சிந்தித்தல் என்பது சமயம் அப்படித்தான் அறிவு வளர வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றது. ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருள் அறிவுடை பொருள். இது பேரறிவுடைய பொருளாகிய சிவத்துடன் சேர வேண்டும். அதுக்குதான் இந்த பயணமே, இந்த உலகியல் பயணமே அதுதான். மலங்களிலிருந்து வினைகளிலிருந்து விடுபட்டு பெருமான் இறைவனோடு சேர வேண்டும். ஆன்மா என்பது சிற்றறிவுடைய பொருள், இறைவன் என்பவன் பேரறிவுடைய பொருள். அறிவோடு தான் சேர வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு எதற்காக வாய்ப்பு தரப்பட்டது, பிறவி என்கின்ற வாய்ப்பு தரப்பட்டது என்றால் நம்முடைய வினைகளை கழிக்க வேண்டும் என்பதற்காக தரப்பட்டது. அதற்காக பெருமான் மாயையை தருகின்றான், மாயையை உண்டாக்கி பிறப்பை தருகின்றான். பிறப்பில் உழன்று அனுபவம் பெற்று இதிலிருந்து விடுபட்டு பேரறிவு பொருளாகி இறைவனோடு கலக்க வேண்டும். அதுக்குதான் இந்த பிறப்பு. ஆனால் இந்த ஆன்மா என்ன செய்து கொண்டிருக்கின்றது? கிடைத்த பிறவியை மாயையோடு ஒன்றி மாயையோடு கலந்து மாயை உலகிலே மாட்டிக்கொண்டு விட்டது. எப்படி விடுபடணும்னு தெரியல. அது கொடுக்கப்பட்டது எதற்காக? விடுபடுவதற்காக கொடுக்கப்பட்டதை எதற்கு பயன்படுத்தி கொண்டோம்? வாழ்வதற்காக பயன்படுத்தி இல்லையா? நாம ட்ரெயின்னு ஒண்ணு இருக்கு, பஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு இருக்கு? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு இருக்கு, அவ்வளவுதான். ஒரு இடத்துல இருந்து மறு இடத்துக்கு செல்வதற்காக இருக்கு. அந்த இடத்துல இங்கதான் உட்காந்துக்கணும், அப்படிதான் உட்காந்துக்கணும், அந்த இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லையா? அது ஒரு பயணத்திற்காக நமக்கு தரப்பட்ட ஒரு ஊடகம், அவ்வளவுதான். அதை பயன்படுத்தி கொண்டு நாம் கடை தேர வேண்டுமே தவிர அந்த இடத்தை நாம் நமக்கான இடமாக மாற்றிக்கொள்வது தவறு இல்லையா? இந்த உலகம் அப்படித்தான், இது நமக்கான இடம் அல்ல. இங்கு நாம் வினைகளை கழித்து இறை அருளை பெற்று பெருமானோடு கலப்பதற்கான வாய்ப்பை மேற்கொள்ளுதல், அதற்குதான் இந்த பிறப்பு. மணிவாசக பெருமான் நால்வர் பெருமக்களிலே 4ஆவதாக சொல்லப்படுகின்ற மணிவாசக பெருமான். மற்ற மூவரில் இருந்து மணிவாசக பெருமானை தனித்து பார்க்கின்றோம் நாம். தேவாரம் ஒரு நிலையில் இருக்கின்றது என்றால் திருவாசகம் ஒரு நிலையில் இருக்கு. தேவாரத்தில் எதை வேண்டுமானாலும் பெருமானிடம் வேண்டு பெற்றுக் கொள்ளலாம். பலருடைய கருத்து அதுதான். சார், திருவாசகம் படிச்சா சாமி முக்தி கொடுப்பாரு சார், தேவாரம் படிச்சா தானே சாமி காசு கொடுப்பாரு. இந்த உலகியலுக்கு தேவாரம் தானே சார், திருவாசகம் எல்லாவற்றையும் மற்ற நிலையிலே நம்மை அழைத்து செல்வது தானேன்னு சொல்றாங்க. இல்ல, எல்லாவற்றையும் தரக்கூடியது திருவாசகம் தான். எல்லாவற்றையும் நமக்கு தரக்கூடிய திருவாசகம் தான். ஒரே ஒரு பாடல் திருவாசகத்துல திருவெண்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி, 47வது பகுதி நினைக்கிறேன், 47வது பகுதி திருவெண்பா. அதில் இருக்கின்ற பாடல் நிறைவு பாடலுக்கு முன்பான ஒரு பாடல். அதுல மணிவாசக பெருமான் ரொம்ப அதாவது ரொம்ப ஆங்கிலம் சொல்லுவாங்க கிளியர் கட்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, தெளிவாக விளக்குகின்றார் அந்த பாடல். பலருக்கும் இந்த பாடலை படிக்கிறாங்க, ஓதுறாங்க, முற்றோதில்லை. ஆனா அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. இருந்து என்னை ஆண்டான், இது திருவாசகத்துல வர பகுதி. இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து, இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து, எல்லாம் இறந்து கொள் நெஞ்சே, எல்லாம் இறந்து கொள் நெஞ்சே. இது பதியத்துல பாடம். இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து, இருந்து இறந்து கொள் நெஞ்சே, எல்லாம் தருங்கான் எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் மருந்துருவா என் மனத்தே வந்து. எல்லாம் தருங்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் தருவார் தான் அர்த்தம். உலகத்துல எல்லாவற்றையும் தருவார். நாம் படிக்கின்ற பொழுது கல்வியை தருவார், அடுத்த நிலைக்கு செல்லும்போது வேலையை தருவார், திருமணத்தை தருவார், குழந்தை பேற்றை தருவார், நல்ல வாழ்வை தருவார், போகங்களை தருவார், நிறைவாக அடுத்த நிலையா விளங்கக்கூடிய இறைவன் திருவடியும் தருவார். இதான பொருள் எல்லாம் தருங்காருன்னா. எல்லாம் தருங்கன்னா பெருமான் முக்தி மட்டும்தான் கொடுப்பாருன்னு அர்த்தமா? இல்ல இல்ல. அப்போ திருவாசகம் எல்லாவற்றையும் தரக்கூடியது. இது பலருக்கும் தெரியறது. மணிவாசக பெருமான் திருவாசகம் என்றால் மிக வயதானவர்களும் என்ன சொல்றது, ரொம்ப எல்லாவற்றையும் பற்றற்ற நிலையிலே தான் ஓத வேண்டும் அப்படிலாம் இல்லை. எல்லாவற்றையும் தரக்கூடிய நம்முடைய இக வாழ்க்கையிலிருந்து பரநிலை வரைக்கும் நம்மை அழைத்து செல்வது திருவாசகம் தான்.
மணிவாசக பெருமான் வரலாறு என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. மணிவாசகர் திருவாசகம் என்கிற தலைப்பில் நாம் உரையாற்றும் பொழுது மணிவாசகர் வரலாற்றை நாம் சொல்ல வேண்டிய அவசியம். மணிவாசகர் வரலாறு பறந்து விரிந்து பலருக்கும் தெரிந்தது. நாம் பல ஊடகங்கள் மூலமா அறிந்து கொள்ளலாம். பாண்டிய நாட்டிலே பாண்டிய மன்னனுக்கு முதலமைச்சராக பணியாற்றுகின்றார். பாண்டிய நாடு வாணிபம் உடைத்து வணிகத்திலே அவர்கள் சிறந்து விளங்குபவர்கள் தான் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர்கள் குதிரை வாங்க வேண்டும் என்று மன்னன் முடிவு செய்கின்றான். முதலமைச்சராக விளங்குகின்ற மணிவாசகரிடத்திலே பொருளை தந்து குதிரை வாங்க அனுப்புகின்றார். குதிரையை வாங்க செல்லுகின்றவருக்கு ஆவுடையார் கோயில் என்று இன்று சொல்லப்படுகின்ற திருப்பெருந்துறையிலே குருந்தமர நிழலிலே பெருமான் அந்தனர் வடிவத்திலே எழுந்தருளி அங்க இருக்க பெருமானை மணிவாசகரை ஆட்கொள்கின்றார். இது வரலாறு. மணிவாசகரை குதிரை வாங்க செல்லுகின்ற நிலையிலே ஆட்கொண்டாரா என்றால் அப்பொழுதுதான் திடீர்னு அவருக்கு பெருமான் தோன்றவில்லை. அருளியலில் பயணத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மணிவாசக பெருமான் முதலமைச்சர் பதவியில் இருந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் பதவியில் வகித்துக்கும் கூட இறைவன் திருவடியே நினைந்தே தன்னுடைய பணியையும் மாற்றிக் கொண்டிருக்கின்றார். திருவிளையாடற் புராணம் என்கின்ற ஒரு புராணம். இந்த புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் ஒரு செய்தியை சொல்லுகின்றார் மணிவாசகரை பற்றி. மணிவாசக பெருமான் இறைவனை சிவபெருமானை நாளும் பூசை செய்தார் என்கின்ற செய்தி வருது. நாளும் பூசை செய்தார் என்றால் எப்படி பூசை செய்தார்? சிவபெருமானை பூசிப்பதற்குரிய காலங்கள் 6 காலங்களிலே இறைவனை பூசிக்க வேண்டும். காலை 6, காலை தொடங்கி மதி உச்சி வரை, மாலை தொடங்கி இரவு வரை, இந்த 6 காலமும் பூசை. இந்த 6 கால பூசை திருக்கோயில் நடைபெறுவதை போல பெருமானை நாளும் இல்லத்தில் வழிபாடு செய்பவர்கள் 6 கால பூசை செய்ய வேண்டும். இது நியதி. மணிவாசக பெருமான் 6 கால பூசையை ஆற்றினார் என்று பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்திலே பதிவு செய்கின்றார். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து நாளும் பெருமானை பூசிக்கின்றார். காலையில் பூசிக்கின்றார், இரவிலும் பூசிக்கின்றார். 6 காலம் பெருமானை பூசிக்கின்றார். எப்படி பூசிக்கின்றார்? விடாது பூசிக்கின்றார், இடைவிடாது பெருமானை பூசிக்கின்றார். நம்முடைய வழிபாட்டிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன என்றால், பெருமானை வழிபடுவதிலே நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு பணியை கொஞ்ச நாள் செய்வோம் சார், அப்புறம் நாங்கள் அப்படி விட்டுருவோம் சார், அப்புறம் திருப்பி தொடர்றோம் சார். பணி என்பது தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் தொண்டு என்பது. தொண்டு என்பது சொல்லுக்கே பொருள்னா தொழும்பு, பழமைன்னு பேர். தொடர்ந்து இடைவிடாது ஆட்சி கொண்டிருப்பதற்கு பேர் தான் தொண்டு. பணியும் அப்படித்தான். நாம் எப்படி செய்யணும்? தொடர்ந்து செஞ்சு விட்டுருணும். கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் செய்யறது, 4 நாள் விட்டுருவாங்க, அப்புறம் செய்யணும். தினம் பூசை பண்ணாரா பெருமானை? எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல குருநாதர் வாய்க்கப்பெற வேண்டும் என்று விண்ணப்பித்தார் பெருமானிடத்தில். நமக்கு குருநாதரை வாய்க்க செய்பவர் யார் என்றால், யாரோ நமக்கு தெரிஞ்சவர் நினைச்சுக்க போறீங்க. அவர் நல்லா தெரிஞ்சவர் இருப்பார் சார், ரொம்ப சாமி கும்பிட்றவரு, ரொம்ப காலமா சாமி கும்பிட்ற, அவர் தான் சொன்னாரு இவர் தான் குருநாதர். அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆன்மாவிற்கான குருநாதரை யார் ஒருவர் நெறிப்படுத்துவார் என்றால் இறைவன் தான் நெறிப்படுத்துவார். நமக்கு குருவாக வாய்ப்பவர் யார்? இறைவனால் நமக்காக அனுப்பப்பட்டவர் என்பதை நாம் நாம் உணர வேண்டும். அவர் யாரோ ஒரு மனுஷன் தான் போல இருக்கு, நம்மள மாதிரியே ஒரு பேண்ட் சட்டை போட்டிருக்காரு, வேஷ்டி சட்டை போட்டிருக்காரு, நம்மள மாதிரி தான் ஒரு குடும்பத்துல இருக்காரு, அவருக்கும் குழந்தைலாம் இருக்கு, நம்மள மாதிரி தானே சார்ன்னு நினைக்க கூடாது. அருட்குருநாதராக தீக்கை பெற்று ஆச்சாரிய நிலையிலே விளங்குபவர் அனைவருமே குருநாதர் தான். நமக்கு தீக்கை பெற்று நாம் ஒருவரும் தீக்கை பெறுகின்றோம், நாம் தீக்கை பெற்று அவருடைய மூல மந்திரத்தை அவரிடமே பெற்று நாம் உபதேசிக்கின்றோம் என்றால் அவர் தான் குருநாதர். அவர் யார் என்றால் சிவ பரம்பொருளே நமக்காக மாடு சட்டை தாங்கி இறங்கி வந்திருக்கின்றது என்பதுதான் பொருள். அப்படிதான் திருமூலர் சொல்லுகின்றார். குருநாதர் யார் என்றால் அவர்தான் சிவபெருமான், அவர்தான் சிவம். சிவம்னா நீங்க உருவ மூர்த்தியாக நாம் சிலவற்றை வழிபாடு செய்கின்றோம். நடராஜமூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தம், பைரவர் திருமூர்த்தி, இதெல்லாம் நிறைய மூர்த்தங்களாக வழிபாடு செய்ய, இறை திரு வடிவங்களாக வழிபாடு செய்யும். ஆனால் நமக்கு மாட சட்டை தாங்கி நம்மை போன்று நம்மோடனேயே வாழ்கின்றவர்களாக விளங்குபவர் தான் குருநாதர் என்போம். மணிவாசக பெருமான் இதை திருவாசகத்திலே ரொம்ப அருமையா பதிவு செய்கிறாங்க. அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிகி பெருமை சிறுமை என்று இகழாதே. அருவரத்து ஒருவன், பரம் என்றால் மேலே விளங்குகின்ற பெருமான்
பரத்தில் விளங்குகின்ற சிவப்பரம்பொருள் நமக்காக கருணை கூர்ந்து இந்த ஆன்மாவை ஆட்கொண்டு இதை நெறியின் வழியில் செலுத்தி நன்னெறியிலே இதை ஆற்றுப்படுத்தி இந்த பிறவியிலே வினைகளை எல்லாம் நீக்கி இந்த ஆன்மாவை சிவத்தோடு கலக்க வேண்டும் என்பதற்காக குருநாதராக யார் வருவா? சிவமே வருகிறது. அதனாலதான் குருநாதரை கண்டவுடனே வணங்கணும்ன்றது. குருநாதர் யாரு? சிவம் தான். திருமூலர் தான் சொன்னார், குருவே சிவம் என கூறின நந்தி. குரு சிவம் என கூறின நந்தின்னு இல்ல, குருவே சிவம் என கூறின. ஏகாரம் போட்டார். ஏன்னா குருநாதர் தான் சிவம், நீங்க வேற ஏதோ தேடிட்டு இருக்கீங்க. எப்படி அந்த குருநாதர் நமக்கு வாய்ப்பார் என்றால் சிவபெருமானுடைய திருவருளால் நமக்கு வாய்ப்பார். பெருமான் அருள் இருக்கணும் நமக்கு. அவன் அருள் இருந்தால் நமக்கு குருநாதர் வாய்க்க பெறுவார். குருவருள் இருக்குமே ஆனால் சிவத்தை நாம் எளிதில் அடையலாம். சிவத்தை அடைவதற்கு வழி என்ன? முதல் அருளை பெற வேண்டும், குருநாதரை பெற்று பின்பு திருவருளோடு கலக்க வேண்டும். நாம குருநாதரை பெறுதல் என்பது குருநாதரை நாம போய் செலக்ட் பண்றது கிடையாது. பலரும் குருநாதரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவர் குருநாதரா வச்சுக்கலாமாங்க ஐயா, இவரு குருநாதரா? குருநாதர் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அல்ல. குருநாதர் என்பவர் நமக்கு வாய்க்க பெறுபவர். இந்த எந்த ஆன்மாவிற்கு யார் குருநாதர்? 1ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு வாத்தியார் இருப்பாங்க, 2ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க ஒரு வாத்தியார் இருப்பார், 5ஆம் கிளாஸுக்கு ஒரு வாத்தியார் இருப்பார், 10ஆம் கிளாஸுக்கு ஒரு வாத்தியார் இருப்பாரு, 12ஆம் கிளாஸுக்கு ஒரு வாத்தியார், காலேஜுக்குன்னா ஒரு வாத்தியார் இருப்பாங்க. ரொம்ப மிகப்பெரிய படிப்பு, ஆய்வு படிப்பெல்லாம் படிக்கிறவங்களும் ஒரு ஆசிரியர் இருப்பார். ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு நிலையில தானே இருப்பாங்க. ஆசிரியர் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும் இல்ல, எல்லாருக்கும் ஒரே ஆசிரியர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆய்வு PhD பண்றாங்க, ஆய்வு செய்யறவங்க, அவங்களுக்கு ஆசிரியர் இருப்பார். அவர் 1வது போய் வகுப்பு எடுக்கணும் அவசியம் கிடையாது. அவர் வகுப்படுத்தா இவங்களுக்கு புரியவும் புரியாது. இவங்களுக்கு புரியாதுன்றதுனால அவர் ஒன்றும் குறைவானவர்னு பொருள் இல்லை. யாருக்கு யார் பாடம் எடுக்கணும்? மணிவாசகருக்கு பெருமான் இறங்கி வந்தான். அப்படி ஒவ்வொரு ஆன்மாவிற்காகவும் பெருமான் இறங்கி வருகின்றான். எப்படி மானுட சட்டை தாங்கி ஆட்கொள்ளுகின்றான். சைவம் சித்தாந்தம் குறிப்பிடுகின்ற 3 வகையான ஆன்மாக்கள். சைவ சித்தாந்தம் 3 வகையான ஆன்மாக்கள் உண்டு என்று. மும்மலமுடைய ஆன்மாக்கள், இருமலமுடைய ஆன்மாக்கள், ஒரு மலமுடைய ஆன்மா என்று ஆன்மாவை பிரிக்கின்றது. நாமெல்லாம் மும்மலமுடைய ஆன்மா. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கும் இல்லையா, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படக்கூடிய மும்மலங்களால் பிடிக்கப்பட்டவர்கள் நமக்கு தான் இந்த உலகம். மாயை விட்டு நீங்கியவர்களுக்கு ஆணவம் கண்மம் மட்டும் விளங்குகின்ற ஆன்மாக்கள் உண்டு. பிரளயாகலர் என்று அவர்களை குறிப்பிடுகின்றார். இருமலமுடைய ஆன்மாக்கள் அவர்களுக்கு தனி இடம், இங்கே இருக்க மாட்டாங்க, உலகத்துல இருக்க மாட்டாங்க, உலகத்திற்கு அப்பாற்பட்டு விளங்குவார்கள். மணிவாசக பெருமான் குறிப்பிடுவார், ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற. அந்த ஆகாயத்திற்கு வெளிப்புறமாக இருந்து அந்த ஆகாயத்தை காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இருமலமுடைய ஆன்மாக்கள். ஏகமலமுடைய ஆன்மாக்கள் சதாசிவர்கள் என்று சொல்லப்படுவர்கள் உண்டு. இப்படி மும்மலமுடைய ஆன்மாக்களை இறைவன் ஆட்கொள்ளும் பொழுது எப்படி ஆட்கொள்ளுகின்றான் என்றால், ஏகமலமுடைய ஆன்மாக்களை பெருமான் உள்ளிருந்து ஆட்கொள்ளுகின்றான். அவர்கள் வெளியெல்லாம் எங்கேயும் சாமி இருக்க மாட்டார். எங்கன்னா சாமி உள்ளதான் இருப்பாங்க. அவங்க உள்ளிருந்தே அவர்களை ஆட்கொள்வான். அப்புறம் இருமலமுடைய ஆன்மாக்களை பெருமான் ஆட்கொள்ளும் பொழுது மான் மழுவோடு சடையோடும் உமையொரு பாகனாக விளங்கி அவரை ஆட்கொள்வார். நடராஜ திருமூர்த்தி அவருக்கு தான் உருவ திருமேனியா பெருமான் காட்சி தரும். மும்மலமுடைய நம்மை போன்ற ஆன்மாக்களை இறைவன் எப்படி ஆட்கொள்ளுகின்றான் என்றால், மானுட சட்டை தாங்கி அருட்குருநாதராக எழுந்தருளி நம்மை ஆட்கொள்ளுகின்றான். நமக்கு சாமி நேரா வரமாட்டார். நேரம் மான் மழுவோட சடையோட திருசூலத்தோட விடை மேல ஏறி சிவபெருமான் காட்சி தருவார்னா நமக்கு அப்படி காட்சி இருக்காது. நாம் மாயையோடு விளங்குகின்றோம். மாயையில் விளங்குபவர்கள் காட்சி அப்படி விளங்க பெறார். நமக்கு எப்படி வரும்? நமக்கு நம்மை போலவே வரும். சித்தாந்தத்துல ஒரு இடம் வரும், மானை காட்டி மானை பிடிப்பது போல, யானையை காட்டி யானையை பிடிப்பது போல மானிடரை காட்டி மானிடரை பிடிக்கின்றார் பெருமான். மனிதரை ஆட்கொள்ளும் வள்ளல் என்று மணிவாசகர் குறிப்பிடுவார் ஒரு இடத்துல. மானிடராக பெருமான் எழுந்துள்ள எதற்காக? நமக்கு திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு மான் மழுவோட ரிஷபாரூடராக திருசூலம் ஏந்தி புலித்தோலோடு பெருமான் இங்க எழுந்தருளுகிறார்னு வச்சுப்பேன். நமக்கு என்ன தோணும்னா, உடனேவே ஏதோ பக்கத்துல ஷூட்டிங் நடக்குது போல இருக்கு, அங்க இருந்து நேரா ஒருத்தர் வந்திருக்காரு போல இருக்கு, ஐயா வணக்கம், அவர் பார்த்து வணங்கணும்னு தோணும் இல்லையா? அந்த திருக்கோலத்தை கண்டவன அது பெருமான் திருமூர்த்தம்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நாம் அப்படி நான் மாயையில் நாம் விளங்குவதால் நமக்கு காட்சி எப்படி இருக்கும்? நமக்கு அது வியப்பான காட்சியாகத்தான் தரும். இப்ப நம்மை ஆட்கொள்ளும் பொழுது பெருமான் எப்படி எழுந்தருள்வான்? அருட்குருநாதராக எழுந்தருள்வார். சகலர்களாகிய மும்மலமுடைய ஆன்மாக்களை இறைவன் ஆட்கொள்வது அருட்குருநாதர் திருமேனி கொண்டு மட்டும்தான். நமக்கு அப்படித்தான் எழுந்தருள்வார். நமக்கு அந்த
அந்த மாதிரி தோற்றம் எல்லாம் நமக்கு வாய்ப்பு வராது. ஏன்னா நம்ம மாயையில் உழன்று கொண்டிருக்கு. நமக்கு பிம்பங்களாக தோன்றும். நீண்ட நெடுநேரம் ஒரு திருவுருவத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அது நமக்கு நம்முடைய சிந்தனையில் வந்து நிக்குமே தவிர காட்சி எப்படி விளங்கும் என்றால் குருநாதராக தான் காட்சி. மணிவாசக பெருமானுடைய வரலாறு அதுதான். நாளும் பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார். திருப்பெருந்துறை செல்லுகின்றார். அங்கு அந்தனர் வடிவிலே பெருமான் எழுந்தருளி அங்கு பல அடியார்களுக்கு ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். சிவஞானத்தை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். மணிவாசகரும் அதில் செல்லுகின்றார். அவரும் ஆட்படுகின்றார். அங்கிருந்த பொருள்களை எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அது கதை வேறு வழியாக அந்த பகுதி சென்று விட்டது. எப்படின்னா மணிவாசகர் வந்து அந்த பொருள் எல்லாம் வச்சு கோயில் கட்டிட்டாரு. எங்க அந்த ஆவுடையார் திருப்பெருந்துறை அந்த கோவில் கட்டிட்டாரு, குதிரை வாங்குகின்ற பணத்தை கொண்டு கோவில் கட்டி விட்டார் என்கின்ற ஒரு வழக்கு பல புராணங்கள்லயும் அப்படிதான், கதைகள்லாம் அப்படிதான் எழுதுறாங்களா. உண்மையிலேயே அது இல்லை. அவர் கோயிலே கட்டல. பெருமானோடு சிவஞானத்திலே ஆனந்தத்திலே திளைத்து கொண்டிருக்கின்ற பெருமான் எப்படி கோயில்லாம் கட்டிட்டு இருக்க முடியும்? நாம ஒரு நிகழ்வுல இருக்கோம், ஒரு முற்றோதல்ல இருக்கோம், இல்ல ஒரு பூசையில இருக்கோம்னா நம்ம அங்கதானே இருக்கோம். நாம அங்க என்ன நடந்ததுங்க, வெளியில அவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது தெரியுமாங்கன்னு தெரியலையாங்க. ஏங்க நம்ம இங்கதானே இருக்கோம். நம் உலகில் இருந்து பூசை செய்யும் பொழுது, வழிபாட்டில் இருக்கும் பொழுதே நாம் வெளிப்புற உலகில் இருந்து நம்ம அதுல இருந்து அகன்று இருக்கின்றோம் இல்லையா? அது நமக்கு ஒன்னே திளைத்து இருக்கணும். பெருமானுடைய திருவருள் நீழலிலே இருந்து சிவஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மணிவாசக பெருமானுக்கு எப்படி இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு கடையில கொடுத்து மண்ணு வாங்கி கல்லு வாங்கி கோயில் கட்டணும்லாம் தோணும்? அப்படிலாம் இல்லவே இல்லை. இது திருவாசகத்திலேயே ஒரு இடமே வருது. அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னா, அது யாரோ களவாடி சென்று விட்டார். ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் என்கோன் அருள் வழி இருப்பன்னு கீர்த்தி திருவகல்ல ஒரு செய்தி சொல்ற. கீர்த்தி திருவகள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஆண்டான் என்கோன் அருள் வழி இருப்ப. எப்போ ஈண்டு கனகம் இசைய பெறாது. அந்த பணம் என்ன ஆச்சுன்னே தெரியல, பணம் போயிருச்சு. இந்த கோவில் அவர் கட்டல, கோயில் எல்லாம் கட்டல, கோயில் ஏற்கனவே இருக்கு. கோவிலு ஏற்கனவே இருக்கு. அங்க இருக்கிற கோவில பாண்டிய மன்னனுடைய அவருடைய அன்பை பெற்ற உடனேயே, மணிவாசகரை பற்றிய நிலையெல்லாம் பாண்டியன் உணர்ந்த உடனேயே அந்த திருக்கோயில் கட்டுவதற்கான தொகையெல்லாம் அவர் தர, திருப்பணிக்காக பணத்தை பொன்னையும் பொருளையும் தந்து திருக்கோயிலை கட்ட சொல்லி பெருமான் சொல்லுகின்ற. யார் சொல்றா? பாண்டியன் சொல்றான். அவருக்கு ஏற்கனவே அந்த பக்கம் வரும்போதே கோயில் இருந்திருக்காங்க. எங்க இருந்திருக்கு? திருப்பெருந்தூர்ல கோயில் இருந்து. அதுக்கு என்ன சான்று? கதை சான்று இல்ல. நமக்கு எல்லாவற்றையும் வரலாற்றையும் எல்லா செய்தியும் பதிவு செய்யும் பொழுது அருளாளர்கள் பாடல்களே சான்று. யாரு? எந்த அருளாளர் அந்த பாடலை பாடுகின்றாரோ அவரே சான்று இல்லையா? அவர் தானே. அவருக்கு மேல வேற யாரும் சொல்ல முடியும்? அவர் பாடினதை நான் பார்த்து ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம், அதுல கூட உண்மை இருக்குமான்னு தெரியாது. ஆனா அவரே பதிவு செய்திருக்கின்றார் என்றால் அது உண்மையாகத்தான் இருக்க முடியும். திருவாசகத்திலேயே பதிவு இருக்கின்றது. அந்த கோவில் அந்த திருக்கோவிலுக்கு வரும் பொழுது அங்கு கோவில் இருந்ததாக மணிவாசகர் பதிவு செய்கின்றார். திருப்பள்ளி எழுச்சி முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவரும் அறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி திருப்பள்ளி எழுச்சியில பதிவு செய்யறாருன்னா கோயில் இருக்குன்னு அர்த்தம். கோயில் இருக்கு, கோயில சாமி தான் அவருக்கு காட்டினாருன்னா அப்ப கோயில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்புறம் கோயில் எப்படி அவர் கட்ட முடியும் இல்லையா? அப்போ அந்த செய்தி இதுவரை நாம் அறிந்திருந்த அந்த செய்தி என்பது உண்மையா அல்ல என்பது தெரிகிறது. மணிவாசகர் கட்டவில்லை. ஏற்கனவே அந்த கோவில் இருந்திருக்கு. அந்த கோவிலை புனர்வுத்வம் செய்கின்றார், புதுப்பிக்கின்றார் பிற்காலத்துல. அதுவும் இந்த குதிரை வாகன காசுல எல்லாம் கட்டல, யாரோ எடுத்துட்டு போயிட்டான் அந்த காசை. அதுதான் மணிவாசகர் தருகின்ற இன்னொரு இடத்துல செய்தி. ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் என்போன் அருள் இருப்ப என்று ஒரு அந்த இடத்துல சொல்றது அதுதான். அதனால மணிவாசகர் எதை செய்யவில்லை. என்ன வரலாறு? அவர் அருளியலே திளைத்திருக்கு, வேறு யாரோ கவர்ந்து சென்று விட்டார். திருக்கோயில் அது என்பது ஏற்கனவே இருக்கின்றது. இதெல்லாம் நம் வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. பாடல்களுக்கு உரை காண்பது என்பது ஒரு நிலை என்றால், வரலாறுகளை மட்டும் சிந்திப்பது ஒரு நிலை என்றால், பாடல்களில் நாம் இதுவரை வரலாற்றையும் பாடலையும் ஒன்றாக்கி அது வரலாற்றில் இருக்கின்ற சில முக்கியமான பகுதிகளில் எப்படி மற்றவர்களிடத்திலே பரவி இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து அதை பற்றி செய்தியாக விளங்க வேண்டும். அதனாலதான் இன்றைய தினம் அப்படி அமைத்துக் கொண்ட செய்திகளெல்லாம். மணிவாசக பெருமான் இறைவனத்தில் எதையுமே வேண்டவில்லை. பல அடியார்கள் பெருமானிடத்தில் சென்று பொன்னையும் பொருளையும் வேண்டினார்கள், பலருக்காக வேண்டினார்கள், தனக்காக இல்லைன்னா பிறருக்காக. மணிவாசக பெருமான் எந்த இடத்தில் பொருளை வேண்டவில்லை என்றுதான் நமக்கு பகுதி முழுக்க தெரியுது.
சாமியே அவருக்கு பொருளை தந்த பொழுதிலும் கூட அந்த பொருளை பொன்னையும் அந்த அந்த மிகப்பெரிய முதலமைச்சர் பதவியே ஒரு நொடியில் துறந்தார். பெருமானுக்கு ஆட்பட்டு அங்கேயே அப்படியே இருந்து விட்டார். பதவி போச்சு இல்லையா, நம்ம நாளைக்கு ஆபீஸ் போடலாம், நம்ம வேலையில இருந்து எடுத்துருவாங்க, டக்குன்னு கிளம்பிடுறோம் நம்ம. அவருக்கு அப்படின்னு நினைக்கல. ஏன்? அந்த சிவானந்தத்தில் அழிந்து நிற்கும் பொழுது புற உலகம் நம்மை பற்றி அதை பற்றி நமக்கு எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. அதுதான் ஆழ்ந்து அதில் நிற்றல் என்பது பொருள். ஆனந்தத்தில் அழுந்து நிற்றல் என்பது பொருள். மணிவாசக பெருமான் இறைவனிடத்திலே எதையும் வேண்டவில்லை என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஒரு பாடல் திருவாசகத்திலே எல்லோருக்கும் தெரிந்த பாடல், பலராலும் இது பாடக்கூடிய ஒரு பாடல். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. இதுதான் பாடல். இந்த பாடலுக்கு பொதுவா பேசும்போதோ இல்ல நூல்கள்லயோ விளக்கம் என்ன போட்டுறாங்க அப்படின்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னா, சாமி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு நிலை. எனக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரியும் சாமி அப்படின்றது ஒரு நிலை இல்லையா? வேண்டத்தக்கது அறிவோய்னா எனக்கு என்ன வேணும்னு சாமி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மணிவாசகர் சொல்லிட்டாருன்னு எழுதிடுறாங்க உரை. அதுக்கு உரை அல்ல. எனக்கு என்ன வேண்டது உனக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்று வேணும்னு அர்த்தம். அப்படித்தானே? அதென்ன பொருள்? தனக்கு எந்த பொருளுமே வேண்டாம் என்ற நிலையிலும் முதலமைச்சர் பதவியே மிகப்பெரிய பதவியாகவும் பொண்ணும் பொருளும் போகமும் விளங்குகின்ற அந்த பதத்தையே வேண்டாம் என்று நிற்கின்றார் என்றால், எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியும்னு சொல்றது அதுக்கு அந்த பொருள் அதுவும் ஒன்னாயிடுமா? இல்லையே. இன்னொரு இடத்துல சொல்றார், நேரடியாகவே சொல்றார், வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன் அப்படின்னா சொல்றாரு. இப்ப வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம்னு சொல்றவரு சாமி கிட்ட போயிட்டு எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாரா? எனக்கு என்ன ஐயா உங்களுக்கு என்ன வேணுமாங்க ஐயா? எனக்கு எதுவும் வேண்டாங்க ஐயா அப்படி சொல்லிடுறாருன்னு வச்சுங்களேன். அவர் எதுவும் வேணான்ட்டாருங்க. நல்லா ஒரு வாட்டி கேட்டீங்களா? உங்களுக்கு எதாவது வேணுமாங்க ஐயா? எனக்கு என்ன வேணும் உங்களுக்கே தெரியுங்க ஐயா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு ஏதோ வேணும் போலக்குன்னு அர்த்தம். அவருக்கு ஏதோ வேணும் போலக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதானே? அதை அவர் சொல்றதுக்கு தயங்குறாருன்னு அர்த்தம். அப்படி பொருள் சொல்லிட்டா. அப்ப மணிவாசகர் ஏதோ ஒன்றை வேண்டுகின்றார் பெருமானத்திலேன்னு ஆயிடும் இல்லையா? அப்ப மணிவாசகர் வரலாறே போய் நம்ம தப்பாக்கிட்டோம் ஆயிடும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ அது பொருள் கிடையாது. எனக்கு என்ன வேண்டது உங்களுக்கு தெரியும் சாமின்றது பொருள் கிடையாது. இதுவரை நாம் அறிந்திருந்தாலும் இனி அந்த பொருளை நாம் கொள்ள வேண்டாம். அது எப்படி அந்த பாடலை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அறிவோய் என்பது விழி. அறிவோய்னா பெருமானை கூப்பிடுறது. அறிவு பொருளாக விளங்குகின்ற பெருமானே, வேண்டத்தக்கது நீ. நான் வேண்ட வேண்டியது யாரை தெரியுமா? உன்னைத்தான். வேண்டத்தக்கது அறிவோய் நீ. இப்படி போட்டு பார்த்தா புரியும். அறிவோய் வேண்டத்தக்கது நீ அப்படி சொன்னா புரியும் இல்லையா? அறிவோய், அறிவோய்னா விழி, விழின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தை, கூப்பிடுறது. தம்பி அப்படின்றோம். தம்பின்றது ஒரு சொல்லு. தம்பின்னு என்ன அர்த்தம்? கூப்பிடுறாருன்னு அர்த்தம். அண்ணன், அண்ணன்னா அண்ணன் ஒரு உறவு முறை, தன்னை விட மேலானவர்கள். அண்ணா அப்படின்னு என்ன அர்த்தம்? கூப்பிடுறாருன்னு அர்த்தம். விழித்தல்னு பேரு. விழித்தல்ல கூப்பிடுறது. விளம்பினான்னு சொல்லுவாங்க. விழித்த கூப்பிடுறது. அறிவோய், அறிவோய்னா சாமியை கூப்பிடுறார். அறிவோய், அறிவு பொருளாக விளங்குகின்ற பெருமானே, வேண்டத்தக்கது யார்? நீ அல்லவா? நான் எதை வேண்டிக் கொண்டிருக்கின்றேன்? இந்த உலக பொருளை அல்லவா வேண்டிக் கொண்டிருக்கின்றேன். புகழையும் போகத்தையும் அல்லவா வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் அப்படி அல்ல. நான் உன்னை மட்டுமே வேண்டுகின்றேன். அப்படி உன்னிடத்தில் உன்னை வேண்டாமல் மற்றதை வேண்டுபவர்களுக்கு நீ எப்படி விளங்குகின்றாய்? அரியவனாக விளங்குகின்றாய். வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ. அவர்கள் பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். திருமாலும் தினமனும் வழிபாடு செய்கின்றார். இதற்காக அவருடைய பதத்தை மேலான நிலைக்கு கொண்டு செல்வதற்காக அவளை வழிபாடு செய்கின்றார். அவருடைய பதத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக வழிபாடு செய்கின்றார்கள். அவர்களுக்கு பெருமான் எப்படி விளங்குகின்றான்? அரியவனாக விளங்குகின்றான். அடியார்களுக்கு பெருமான் எப்படி விளங்குகின்றான்? எளிவந்த பிரானாக விளங்குகின்றான். அடியார்கள் தன்னை பெருமானிடத்திலே முழுமையாக ஒப்படைத்து வழிபாடு செய்வார்கள். தனக்கு எந்த ஒரு பொருள் மீதும் பற்று இல்லை நிலையை வழிபாடு செய்வார்கள். தேவர்கள் இறைவனை அப்படி வழிபாடு செய்வதில்லை. தேவர்கள் தனக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று பெருமானிடத்தில் வழிபாடு செய்வார். அதனால் தேவர்களுக்கெல்லாம் அரியவனாகவும் அடியார்களுக்கு எளியவனாகவும் விளங்குகின்றான்னு மணிவாசகர் பல இடங்கள்ல பதிவு செய்வார். பெருமானிடத்திலே மணிவாசகர் பொருளை வேண்டவில்லை, தனக்கு எது தேவை என்பதை வேண்டவில்லை, அவனிடத்திலே அவனை மட்டுமே வேண்ட வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகின்றார். பெருமானிடத்தில் சென்று நாம் எதை வேண்ட வேண்டும்? அவனை வேண்டினால் நாம் எல்லாவற்றையும் பெறலாம். பொருளை வேண்டினால் பொருளை தந்து விடுவான். சாமிகிட்ட போய் இப்ப நம்ம பொருளை கேட்க கூடாதாங்க ஐயா? கேட்கலாம். கேட்டா கொடுத்துட போறாரு. சாமிகிட்ட போய் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அப்பர் பெருமான் அதான் சொல்றார், வேண்டுவார் வேண்டுவதே
ஈவான் கண்டாய். சாமி யாரெல்லாம் வந்து ஏதாவது வேணும்னு கேட்கிறாங்களோ எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுத்துருவா. கேட்கறாங்கலாம் கொடுத்துருவோம், கொடுத்து விட்டுரும், அவ்வளவுதான். எனக்கு வேணும் வேணும் சாமின்னு கேட்டா கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். அதை வாங்கிட்டு போயிட்டு அதனால ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும் பாருங்களேன், அதுக்கும் திருப்பி சாமி கிட்ட வந்து நிற்பான். எனக்கு அதெல்லாம் தான் சாமி பிரச்சனை, எனக்கு என்ன சாமி பண்றது? அதுக்கும் சாமி தான் தீர்வு கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் தந்து விடுவார். என்னை பெருமானே நீவீரே ஆட்கொண்டு எமக்கு எது தேவையோ அதை தந்து நம்மை நெறிப்படுத்த வேண்டும் என்று பெருமானத்தை விண்ணப்பித்தால் வேண்டப்படம் தருவார், வேண்டதை மட்டும் கொடுப்பாரு, வேண்டதை விட்டுருவார். நாம எதெல்லாம் வேணும்ன்றத போய் நிற்கும் போதே ஒரு பட்டியலோட போயிடுறோமா, அவருக்கு இந்த பட்டியலை பார்த்தாலே முடியல அவருக்கு. சரி எதையா கொஞ்சமாவது கொடுத்து வைப்பான்னு கொடுத்துட்ற. அவனிடத்திலே அவனை தவிர எதையும் வேண்டாத நிற்றலுக்கு பெயர் தான் உண்மையான பக்தி. அவனிடத்தில் எதை வேண்டும் அவனையும் வேண்டும். அவன் எல்லாவற்றுக்கும் அதிபதி அவனே. அவனை வேண்டினால் இந்த உலக இன்பம் இகத்தில் ஒரு சுகத்தையும் தருவான், நிறைவாக பரசுகத்தையும் தருவான். சாமி கிட்ட போய் சாமியை மட்டும் கேட்டு என்ன சார் பண்ண போறோம்? நமக்கு தேவையானதெல்லாம் கேட்கணும், அவன் தருவான். இந்த உடம்ப நாம கேட்டா பெற்றோம் இல்லையா? இந்த உடம்பு நாம கேட்டு பெற்றோம் இல்ல, அவன் தந்தான். ஆனா இந்த பிறவி அவன் தந்தான். எத்தனையோ பேருக்கு சரியா காது கேட்கல, சரியா பார்வை தெரியல. ஐயா சரியா தெரியவே இல்லைங்க, எனக்கு எல்லாம் தெரியுது, நமக்கு எல்லாம் தெரியுது. எத்தனையோ பேருக்கு நடக்க முடியல, எத்தனையோ பேருக்கு காதால சில விஷயத்தை கேட்க, நமக்கெல்லாம் இதெல்லாம் கேட்குது, எல்லாம் நல்லபடியா வச்சிருக்காரு. இப்ப நமக்கு இதெல்லாம் கேட்டா வந்தது, அவனுடைய அருள் நம்மை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. பலருக்கும் அடியன் குறிப்பிடுவதுதான், இறைவனிடத்திலே சென்று நாம் ஒரு பொருளை யாசித்து நிற்கின்றோம். யாசித்து நிற்கும் பொழுது பெருமான் அந்த பொருளை தந்து விட்டால் நாம் என்ன பண்ணணும்? சந்தோஷப்பட வேண்டும். கேட்டாரு, குத்துட்டாரு. அந்த பொருளை நமக்கு இறைவன் தரவில்லை என்றால் நாம் என்ன பண்ணணும்? மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். அந்த பொருளை இறைவன் நமக்கு தரவில்லை என்றால் நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். காரணம், அந்த பொருள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் துன்பப்படுவோம் என்று இறைவன் நினைத்திருந்தான். அதனால் நமக்கு அதை தர மறுத்து விட்டான். இப்ப நமக்கு எந்த பொருள் கிடைக்கலையோ சாமி வேணாம்னு வச்சிட்டாரு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாலே நம்ம பிரச்சனை கிடையாது. நமக்கு துன்பம்ன்றது எப்படி வருது? ரெண்டு விஷயத்தாலதான் துன்பம் வரும். ஒண்ணு, நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றாலோ, நாம் எதிர்பார்த்த பொருள் கிடைக்கவில்லை என்றாலோ துன்பம். எதிர்பாராத ஒன்று நடந்து விட்டாலோ, எதிர்பாராத ஒன்று பொருள் நம்மை ஒன்று சேர்ந்து விட்டாலோ நமக்கு ஒரு துன்பம் இல்லையா? எதிர்பார்ப்பு அற்ற நிலையிலும் எதிர்பார்ப்பு இல்லாத நிலையிலும் தான் துன்பம் வந்துருக்கு. நான் என்ன எதிர்பார்த்தே வேண்டாம், எதிர்பார்த்தா தானே கொடுக்கலையா, அவர் வேணாம்ட்டார் போல இருக்கு, அதான் கொடுக்கல. கொடுத்திருக்காரா, ஏதோ ஒரு அருள் போல இருக்கு கொடுத்திருக்காரு. இந்த நிலையிலே நாம் பயணிப்போமே ஆனால் வினைகளை கழிக்கலாம். இது கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையே, இது கிடைச்சிருச்சே, என்ன பண்றது என்ன பண்றது என்ன, இப்படியே இருந்துட்டோம்னா திருவாசகத்தை முற்றும் ஓதியும் கூட நமக்கு பயன் கிடையாது. பல திருமுறைகளை மனப்பாடம் செய்தும் கூட அனுபவம் என்பது நாம் அருளாளர்களுடைய பாடல் வரிகளில் இருந்து ஒவ்வொன்றாக பெறுவது. இந்த பாடலை இன்று ஓதுகின்றோம், இதை எந்த அளவில் இன்றைய தினம் பின்பற்றுகின்றோம், இன்றைய தினம் இதை எப்படி பின்பற்றுகின்றோம், திருக்கோவிலுக்கு செல்லுகின்றோம், பெருமானை வழிபாடு செய்கின்றோம். என்ன வழிபாடு செய்கிறோம்? நமக்கு இப்படி ஒரு நல்ல பிறவியை தந்தார், இந்த நல்ல உடம்பை தந்திருக்கின்றார், நல்ல உறவுகளை தந்திருக்கின்றார், நல்ல பொருளாதாரத்திலே நம்மை நல்ல நிலையில வைத்திருக்கின்றார், பெருமானே ரொம்ப நன்றி. என்ன பண்ணோம்? ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருக்கு சாமி, நல்லா நன்றின்னு சொல்ல பழகணும். நன்றி என்று சொல்ல பழகி விட்டாலே சாமி பார்ப்பார், சரி அடுத்தது கொடுப்போம்னு பார்ப்பார். நாம் என்ன பண்றோம்? வேணும், வேற ஏதோ வேணும் தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் எதை செல்ல வேண்டும்? பெருமானத்திலே நன்றி சொல்வதற்கு பெருமான் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும். நன்றி சொல்ல சென்று கொண்டே இருந்தால் அவன் மீது அன்பு பெருகும். நமக்கு எதையெல்லாம் பெருமான் தந்து கொண்டே இருக்கின்றான் என்பது நமக்கு பெருகும். அதற்கு பேர் தான் அன்பு. அவன் மீது அன்பு செலுத்தல் என்றால் அவன் நமக்கு இதுவரை செய்த நன்றிகளை நினைந்து 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 போற்றி 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 அதிலேயே திளைத்திருத்தல், அதுக்கு பேர் தான் அன்பு. அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மற்றது. சாமி நாளைக்கு செய்வாரான்னு கூட தெரியாது. மணிவாசகர் 658 பாடல், 658 பாடல், 51 பதியங்கள், 658 பாடல்கள் நமக்கு திருவாசகத்திலே உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா எந்த அடியாரையும் குறிப்பிட்டிருக்க மாட்டார். 2 அடியார்களை மட்டும் குறிப்பிடுகின்றார். ஒரு இடத்துல சண்டேஸ்வரரை குறிப்பிடுகின்றார், 2 இடங்கள்ல கண்ணப்ப நாயனாரை குறிப்பிடுகின்றார். கண்ணப்ப நாயனார் பெருமானிடத்து கண்ணப்பர் என்று சொல்லப்படுகின்ற 63 நாயன்மார்களிலே ஒருவராக விளங்கக்கூடிய வேடர். அந்த கண்ணப்பர் பெருமானை வழிபாடு செய்தார். 6 நாட்கள் மட்டுமே வழிபாடு செய்கின்றார். கண் இடந்து பெருமானுக்கு வழிபாடு செய்கின்றார். எல்லாம் வரலாறு. மணிவாசக பெருமான் பார்க்கின்றார், இப்படி ஒரு அன்பை செலுத்த முடியும், இப்படி ஒரு அன்பை எப்படி செலுத்த முடியும் என்று வியக்கின்றார் மணிவாசக பெருமான். அது போன்ற அன்பை எல்லாம் பெருமான் பெற்றும் கூட என் அன்பையும் ஒரு அன்பாக நினைந்தாரே என்று மணிவாசகர் நினைக்கின்றார், ஏங்குகின்றார். அவ்வளோ பெரிய அன்பை பார்த்தாரு சார். யாரு? கண்ணப்பரோட அன்பெல்லாம் பார்த்துட்டு கூட பெருமான் ஏன் அன்பை பார்த்தார். தன் அன்பை ரொம்ப குறைவா சொல்றார் சாமி, ரொம்ப குறைச்சு சொல்லிக்கிறார். நாம் பெருமானை வழிபாடு செய்ய நாம பெருமைப்பட்டு கூடாது, சாமி தான் பெருமை. அவன் ரொம்ப நாள் செய்யறான் போல இருக்கு,
நாமே சொல்லிக்கூடாது, நாம ரொம்ப நாள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம், நாம ரொம்ப பணி செஞ்சுட்டு இருக்கோம், நாம சொல்றது பிரயோஜனம் இல்லை. பெருமான் சொல்லணும். சாமி அந்த அன்பை பார்த்தாரு. பார்த்து சிவகோசரியாருக்கு என்ன சொன்னாரு? கண்ணப்பனுடைய தொண்டை காண்டு அவரை பின்பற்ற சொன்னார். சிவகோசரியார் வரலாறு நம்ம மணிவாசகர் பார்க்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு! தன்னை இழத்தல், தன்னுடைய உறுப்பில் ஒன்றையே இழந்து பெருமானுக்கு வழிபாடு செய்தல், இதெல்லாம் இந்த அன்புக்கு எப்படி ஒரு ஈடு இணை சொல்ல முடியும்னு பாக்குறாரு. அந்த அன்பை பார்த்துட்டு கூட சாமி ஏன் அன்பையும் பார்த்தார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின், இந்த மாதிரி ஒரு அன்புக்கு அடைமொழி யாரும் கொடுத்ததே இல்லை. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா? அன்பு இன்மை அன்பா. இன்மை அன்புன்னா அதுக்கு மேல ஒரு அன்பே கிடையாதுன்றார். மணிவாசகர் கொடுக்குற செய்தி. அன்பு இன்மை கண்ட பின், அன்பு இன்மைனா அதுக்கு மேல ஒரு அன்பே கிடையாது சார். அவ்வளவு பெரிய அன்பு, அதுக்கு மேல யாராவது கொடுத்துருப்பாங்களான்னு தெரியலன்றார் மணிவாசகர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்ட பின், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் மாட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ண பொன்னிற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. திருக்கோத்தும்பியில வர பாடம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின், அதை பார்த்து கூட சாமி ஏன் அன்பை எடுத்துக்கிட்டாரு. கண்ணப்பரை என்ன சொன்னார் தெரியும்? ஆனா அதுல கூட ஒரு நமக்கு ஒரு பெருமை தான். சாமி சொல்றார் மணிவாசகர், அதுல கூட என்ன சாமி ரொம்ப அதிகமா தான் ஆட்கொண்டார். ஏன்னா கண்ணப்பர் என்ன சொன்னார் தெரியுமா? நில்லுன்னு சாமி ஒரு கண்ணை இடந்தார், மற்றொரு கண்ணை இடற செய்யும் பொழுது நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப அப்படிதான் சொல்றார் சாமி. கண்ணப்பரை நில்லுன்னு தான் சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? வான்னு சொன்னார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை. சாமி சொன்னார் வாங்க சொன்னார். வா என்ற வான்கருணை சுண்ண பொன்னிற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. என்னை வா என்றான் பெருமான். அழைத்தான். என் அன்பையும் கண்டு. நாம் செய்ய வேண்டியது என்ன? பெருமானிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அவன் அன்பைத்தான் கேட்கின்றான். சாமி வேற எதுவும் கேட்கல, நீ அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை செய்யணும். அன்பை பெருமானிடத்திலே நாம் அன்பை செலுத்த வேண்டும். அன்பை எதற்காக செலுத்த வேண்டும் என்றால், அன்பை செலுத்தினால் ஒழிய நம்மால் அருளை பெற இயலாது. அருளை பெறுவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு அன்பு. அதனால் தான் மணிவாசக பெருமான் பல இடங்களிலே பெருமானிடத்திலே அன்பை வேண்டுகின்றார். கண்ணப்பர் மாதிரி அன்பு வேணும், கண்ணப்பர் மாதிரி அன்பு வேணும். இல்லைன்னா நிறைய அடியார்கள் இருக்கின்றார்கள், உண்மை அடியார்கள், மெய் அடியார்கள் போல தனக்கு அன்பு செலுத்த வேண்டும். நாடகத்தால் உன் அடியாறு போல் நான் நடித்து வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு எனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள்வாய் உடையா. பெருமானே எனக்கு அன்பு செலுத்தணும். எப்படி அன்பு இருக்கணும்? இடையரா அன்பு. அன்புக்கு மணிவாசகர் மாதிரி யாரும் ஒரு அடைமொழி கொடுத்திருப்பாங்களான்னு. இடையரா அன்பு, பால் நினைந்து ஊட்டும் அன்பு. அது ஒரு அன்புக்கு நிறைய சாயா அன்பினை நாள்தோடும் தழைப்பவர், மெய் அன்பு, பல அன்புக்கு பல அடைமொழி கொடுத்திருப்பார் மணிவாசகர். அப்படி இந்த இடத்துல சொல்றாரு இடையரா அன்பா. அந்த அன்பு எப்படின்னா, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லை, நாளைக்கு எனக்கு டைம் இல்லை அதனால இல்லை, அடுத்த வாரம் நான் முழுக்க இருக்கவே மாட்டேன், அதுக்கு அடுத்த வாரம் தான், ஏன்னா ஊருக்கு போயிடுவேன் நான், அதுக்கு பேர் அன்பு இல்லை. அன்பு எப்படி இருக்கணும்? இடையராதுன்னா அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த தேன் இருக்கு இல்லையா, தேன் ஒழுக்கு, தேனை நீங்க மேலே இருந்து ஊத்துனீங்கன்னா அப்படியே மேல இருந்து நீளமா கீழே வரைக்கும் வரும். அது கீழே இருந்துதான் மேல ஒரு கம்பி வருதா இல்ல மேல இருந்துதான் கீழே வருதானே தெரியாது, அப்படியே நேரா இருக்கு. அதுக்கு தேன் ஒழுக்குன்னு பேர். அதுதான் வழிபாடு. நம்முடைய பக்தி என்பது அப்படிதான் அமையப்பெறணும். நம்ம பக்தி எப்படி இருக்குன்னா, இந்த கார்பரேஷன் தண்ணி மாதிரி இருக்கு, அடிச்சா வருது, திருப்பி அடிக்க நிறுத்தினா திருப்பி சாப்பிட்றது உள்ள போயிருது, அப்படியே உள்ள போயிருது. அப்படியே கொஞ்சம் இருக்கு சார், கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு சார், அப்புறம் இல்லை சார். கோவிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பக்தி, கோவில் விட்டு தாண்டிட்டா பார்த்து வீட்டுக்கு போனா டிவி தான். நமக்கு டிவியை பார்த்தோமா, அதை பண்ணோமா, எதை போனோமா, அப்படியே அப்புறம் எங்க போச்சு இவ்வளவு நேரம் மறந்துருச்சு, அவ்வளவுதான். அப்ப என்ன அன்பு என்ன ஆயிடுச்சு? கட்டாயிருச்சு. அருளாளர்கள் குறிப்பிடுகின்ற அன்பு அது அல்ல. மணிவாசகர் சொல்லுகின்றார், இறைவன் மீது அன்பு செலுத்த வேண்டும். அவன் நமக்கு எப்படியெல்லாம் கருணையோடு விளங்குகின்றான் தெரியுமா? எப்படி கருணையோடு விளங்குகின்றான்? தாயை விடவும் கருணையான நம் மீது அன்பு செலுத்துபவன் பெருமான். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நமக்கு அன்பு நம் மீது அன்பு செலுத்துகின்ற ஒரு உறவு என்றால் தாய் தான். தாய் அன்புக்கு மேல ஒரு அன்பே கிடையாது இந்த உலகத்துல தாய் அன்புக்கு மேல ஒரு அன்பு கிடையாது. அது மேலான அன்பு. அதுதான் ஏன் அந்த அன்பு அப்படி குறிப்பிடுறோம். ஏனென்றால் இந்த உயிர் என்பது உடலை எடுத்து 10 மாதங்களுக்கு பிறகு கருவுற்று கருவிலிருந்து வெளியே வருகிறது.
கருவில் வெளியே வந்த உடனேயே அதற்கு உணவு தேவைப்படுகிறது. அதற்கான உணவை தருவது யார் என்றால் தாய் தான். பால் தருது. இந்த பாலை எப்படி தராவ? அந்த குழந்தை உருவாயிருச்சுன்னு தெரிஞ்சாலே அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே அதுக்கு அந்த பால் சுரக்க ஆரம்பிச்சிருமாங்கம்மா. பிறந்த அடுத்த நொடியிலிருந்து முலையிலிருந்து பாலை குடிக்கலாம் குழந்தை. அந்த குழந்தைக்கான உணவு நாம் தேட வேண்டாம், தாய்கிட்டே இருக்கு. தாய்க்கு இப்ப சாமி எப்படி வச்சிருக்காரு பாருங்க. குழந்தையும் அனுப்புறாரு சாமி, அதுக்கான உணவையும் தாய்கிட்டே கொடுத்துறாரு. பெருமானோட கருணை எவ்வளவு. ஆனால் அந்த கருணை மிகுந்த பெருமானுடைய நேரடியான கருணை நம்மால் எப்படி பெற முடியும்? தாயின் மூலமாகத்தான். அந்த குழந்தை ஒரு மாசம் இருக்கும் வச்சுங்க, ஒரு 15 நாள், ஒரு மாசம் குழந்தை. அந்த குழந்தை அங்க தூங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு பசிக்குது. மணி ஆயிடுச்சு, ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பசிக்குதுமா, கொஞ்சம் பால் கூட்டாமா, நான் பால் குடிக்கணும்னு சொல்லுமா அந்த குழந்தை. கொஞ்சம் வாமா, நான் பால் குடிக்கணும்னு சொல்ல குழந்தை. கூப்பிடாது. அழுமா, அழுதாவது கூப்பிடுமா, அழுதும் கூப்பிடாது. பிறந்த குழந்தை கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 15 மணி நேரத்துக்கு மேல தூங்கிட்டு இருக்குமா ஒரு நாளைக்கு. சும்மா கொஞ்ச நேரம் தான் கையை காலம் வச்சுட்டு இருக்கோம், மீதி நேரம்லாம் தூங்கிட்டு தான் இருக்கணும். சில குழந்தைங்க முழிச்சுட்டே இருக்கு, அது வேற விஷயம். பொதுவா ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்குமா. ஏன்னா இருட்டிலேயே இருந்தது. கிட்டத்தட்ட 9 மாதம் இருட்டிலேயே தானே இருந்தது. திடீர்னு வெளிச்சத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு இருட்டு அறையில இருந்து திடீர்னு லைட்டை போட்டு பாருங்களேன், டக்குன்னு நம்ம கண்ணுங்கெல்லாம் கூசும். இரவு தூங்கின பிறகு லைட்டை போட்டு பாருங்களேன், அந்த ஒரு 6 மணி நேரம் ஒரு இடைவெளியில் இருட்டுல இருந்துட்டே நம்மளால லைட்டை பார்க்க கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே பொறுமையா இருந்துட்டு சுதாரிச்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அப்படியே வருவோம். திடீர்னு லைட் நமக்கு முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, 9 மாசம் ஒரே இடத்துல இருந்துட்டு ஃபுல் இருட்டு. அங்க என்ன லைட் டெக்கரேஷனா போட்டு வச்சிருப்பாங்க, ஃபுல்லா இருட்டுக்குள்ளேயே அப்படியே கூனி குறுகி படுத்துக்கிட்டு இருந்துட்டு 9 மாசம் கூட வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, திடீர்னு இந்த உலகம் இவ்வளவு வெளிச்சமாவும் இருந்தா அதுக்கு எப்படி பார்க்க முடியுமா? அதான் அழுவுறதுக்கு காரணம். அதனால அந்த வெப்பநிலையை தாங்க இயலவில்லை, அந்த ஒளியை தாங்க இயலவில்லை, அதனால அதுக்கு அழுவுது. அதனால பார்த்துட்டு அதுவும் கொஞ்ச நாள் தாயினுடைய அரவணைப்பிலேயே இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த தாய் அந்த குழந்தைக்கு பசிக்குமா, அந்த அம்மா சமைச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த அம்மாவுடைய முலையிலிருந்து பால் சுரக்குமா, தானா சுரக்குமா. அப்ப அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருமா, குழந்தைக்கு பால் குடிக்கணும் போல இருக்கு, அதான் சுரக்கும். குழந்தைக்கு பால் குடிக்கணும்ன்ற எண்ணம் வரும்பொழுது தூங்கிட்டு இருக்கோம், அந்த எண்ணம் வரும்போது என்ன ஆயிருமா, அந்த தாய்க்கு முலை சுரக்க ஆரம்பிச்சிருமா. உடனே நம்ம நேரா போயிட்டு அந்த குழந்தையை எழுப்பி அதுக்கு பால் கொடுப்பாலாம். அந்த தாயை பெருமான் நினைத்து பாக்குறா. என்ன, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. இந்த பால் நினைந்து ஊட்டும் தாய் அவளை விடவும் பரிவானவன் பெருமான். ஏன்னா தாய் கூட நினைந்துதான் ஊட்டுவான். நமக்கு நினைப்பு வருவதற்கு முன்பாக இருந்தே நமக்கு அறிவை ஊட்டி கொண்டிருப்பவன் பெருமான். அதனாலதான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. கரு உற்று வெளிவந்த பிறகு பால் தராவ. கரு உருவாவதற்கு முன்பே அந்த கரு உடனேயே இருப்பது யார் தெரியுமா? பெருமான் தான். விந்து வெளியே வருது, அது தாயின் கருப்பைக்குள்ள செல்ல போது கருப்பையில் சென்று உள்ளே நின்ற உடனேயே அது ஒரு கரு முட்டையில் நின்று கருவாக உருவெடுக்கிறது. முதல் மாசம் எப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது யாருக்குமே. டாக்டருக்கு 2வது மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும். டாக்டராலே கண்டுபிடிக்க முடியுது என்னன்னா, அவளுக்கு 2 மாதங்கள்ல ஒரு கருவுற்று இருக்கின்றார்கள், கன்சீவ் ஆயிருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. மணிவாசகர் குறிப்பிடுகின்றார், முதல் மாதமே ஒரு மதி தான்றியில் இருமதம் படைத்துன்றார். தாண்டிக்காயின்னு ஒரு காய், நீங்க வேணா அப்புறமா யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயோ போட்டு பாருங்க. தாண்டிக்காயின்னு ஒரு காய் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும், அது ஒரு மாதிரி முட்டையா இருக்கும் அந்த காய். அந்த மாதிரி மாசத்துல இருக்குமா. இது வரைக்கும் இதுலயே அறிவியலையே அது மாதிரி இல்ல. மணிவாசகர் குறிப்பிட்டு அப்படிதான் முதல்ல இருக்கு. அது ஷேப் ஆகலாம், இல்ல அப்படியே போயிடலாம், காணாம போயிடலாம், ஒன்றுமே இல்லாம ஆயிடும். 2வது மாசம் திருப்பி அடுத்த கரு இப்படி ஒவ்வொரு நிலையில வருது. அந்த கரு மற்ற மணிவாசகர் 10 அந்த கருவுடைய 10 மாதங்களும் என்னென்ன ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இருமதி தண்ணில் மும்மதம் பிழைத்தும் மும்மதி தண்ணில் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு ஒவ்வொன்னா. ஒவ்வொரு மாசம் வரும்போது 5வது 6வது மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சமா வெளிச்சம் தெரியுமா இருக்கு. 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் பேரிருள் பிழைத்தும். 6வது மாசத்துக்கு அப்புறமா தான் ஒரு கொஞ்சம் கண்ணு திறக்க ஆரம்பிக்குமா. அது இருட்டிலேயே இருந்து நீ கண்ணை மூடிட்டே இருந்தா இருட்டாதான் இருக்கும், கண்ணை திறந்தாதான் வெளிச்சமே தெரியும் நமக்கு. 6வது மாசம் தெரிய ஆரம்பிக்குமா. அப்படியே 8வது மாசம் பெரிய கஷ்டம். என்ன கஷ்டம்னா, தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுல தண்ணியிலேயே முழுங்கினாலும் முழுகிடுமா. அதுல இருந்து தப்பிக்குமா. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு அது எப்படி தப்பிக்குதான், பெருமான் உடனாவே இருக்கின்றாராம். அந்த கருவுக்கு உடனாவே பெருமான் நின்று இருப்பாராம். அப்போதுல இருந்து அந்த கருவை பார்த்துக்கிட்டே இருப்பாராம் சாமி. நல்லா இருக்கா, சரி ஓரமா. அப்படி நம்ம பார்த்து 9 திங்களுக்கு கழித்து உரு பெற்று வளர்ந்து இந்த போறதான் நாமெல்லாம். அப்படிதான் நாமெல்லாம் வந்திருக்கோம். அப்படி வந்துகிட்டே சாமி எப்போதுல இருந்து இருக்காரு, முதல் மாசத்துல இருந்து கூடவே இருக்காராம். ஒவ்வொரு கரு உருவாகிறதுக்கு, கரு உரு பெறுவதற்கு முன்பாக இருந்தே யார் இருக்காளா, சாமி தான் கூட இருக்கிறார். அதனாலதான் அது தாய் அன்பை விட மேலான அன்பாக பெருமான் அன்பை மணிவாசல் குறிப்பிட காரணம் எதற்குன்னா அதெல்லாம் காரணம். உரு தெரியா காலத்தே
எப்படி? உருவே தெரியல, இன்னும் கரு உருவாகல. உரு தெரியா காலத்தே உட்புகுந்து என் உளம் மண்ணி கரு திருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. கண்டப்பத்து என்கின்ற பகுதியிலே 31வது பகுதி பதிகமா வரக்கூடிய கண்டப்பத்திலே பெருமான் குறிப்பிடுகின்ற பாடல். உரு தெரியா காலத்தே உட்புகுந்து, உருவே தெரியல அப்போதுல இருந்து, அதை எந்த கிருமியும் மற்ற கிருமிகள்லாம் அந்த கருவை பாதிச்சிடாம சிதைச்சிடாம சாமி பக்கத்துல இருந்தே பார்த்துப்பாரு. இதுதான் கருவாகணும் அப்படின்ற முடிவை யார் பண்றா? சாமி தான் பண்ற. உட்புகுந்து என் உளம் மண்ணி கரு திருத்தி, அப்பவே திருத்துறாராம் கருவை. இது எப்படி ஆகணும்? இது பிற்காலத்துல திருமுறைகளை ஓதி திருமுறைகளை நாளும் சிந்திக்கின்ற நிலையிலே இது அமையப்பெறவன்னு அப்பவே சிந்திக்கிறார் தான். உட்புகுந்து என் உளம் மண்ணி கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை, அதுதான் திருவருள். அந்த ஆனந்தம் தான் நமக்கு, அந்த சிவபதம் என்பதுதான் தித்திக்கும். இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மேலான ஒரு ஆனந்தம் நமக்கு நிகழும். அது எப்படி இருந்ததுன்னா அது ஆனந்தமா இருக்கும். அது எப்படிங்க இருந்தது? எப்படித்தான் நீங்க தான் கோயிலுக்கு எப்ப பார்த்தாலும் கோயிலே இருக்கிறீங்கன்னு தெரியல, எங்களால கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்க முடியலங்கன்ற, அவ்வளவுதான். எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாரும் கிடைக்காது இல்ல. அல்வா எல்லாருக்குமா இனிக்கும்? நார்மலா இருக்கிறவங்களுக்கு தான் அல்வா இனிக்கும். நோய்வா இருக்கிறவங்களுக்கு அல்வா கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு ஒரு மாதிரி கசக்குதுங்க ஐயா எனக்கு. கசக்குதுன்னு தான் சொல்ல என்ன அர்த்தம்? அவனுக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிவானந்தத்திலே திளைத்தல் என்பது புரியாது. நாங்க பதிகம் ஓதுகின்றோம், இறைவனை வழிபாடு செய்கின்றோம், நீங்களும் வாங்க, எங்களுக்கு எல்லாம் வர முடியாதுங்க, அவ்வளோலாம் நேரம் இல்லைங்க ஐயா சொல்லிடுறோம்ல. ஏன்? அதற்கான வாய்ப்பை பெருமான் தரவில்லை. நாம் நினைந்து கொண்டிருக்கின்றோம், நாம் எல்லாம் முயற்சி செய்து நாம் எல்லாம் திட்டமிட்டு இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்று இல்லை. யாரெல்லாம் ஒரு நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இறைவன் முடிவு செய்கின்றான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருள் இல்லை என்றால் திருக்கோவில் வர. இப்ப இந்த தெருவுல எத்தனையோ பேர் போயிட்டு இருக்காங்க, இந்த தெருவுல சுத்தி எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க. எத்தனை பேரால இங்க சபை இருக்குன்னு நூற்றாண்டுகளுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அறிவார்ந்த ஒரு சபை நம்ம சைவ சபை, பக்தவ சபை. இந்த சபை இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் கேட்கறாங்க. இங்க இத்தனை பேர் எல்லாருக்கும் கேட்டிருக்கா இல்லையே? மைக்கு தான் வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் வெளியே கூட கேட்கும். யாராவது உள்ள வரணும், யாருக்காவது தோணும். ஏன் தோணல? அவங்களுக்கு எல்லாம் தோணவே மாட்டேன்னு பாருங்க. ஏன் வருத்தப்படும்? இல்ல, அவர்களுக்கான வாய்ப்பை இறைவன் தந்தருளவில்லை, அவ்வளவுதான். அவர்களுக்கான வாய்ப்பை இறைவன் தரவில்லை. அவர்களுக்கான வாய்ப்பை தந்திருந்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படியே வந்துப்போம். நான் கூட வரணும்னு நினைக்கிறேன், திடீர்னு அவங்க சத்தம் கேட்டுது, ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்தேன். மணிவாசகர் திருப்பெருந்துறைக்கு குதிரை வாங்க செல்லும் பொழுது அப்படிதான் போனார். அங்கு சிவஞானத்து பெருமான் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்னு செவியிலே விழுந்தவர் தான் அப்படியே வந்துட்டார். அப்போ அது போன்ற ஒரு சிந்தனையான ஒரு பகுதி அங்க நடந்தேறி கொண்டிருந்தது. அது செவி ஊற்ற உடனே அப்படியே என்ன பண்ணார்? சாமி அப்படியே வந்தாரு, பெருமானை தரிசனம் செய்தார். அப்படிதான் பாக்குறோம் இல்லையா? இது போன்ற அறிவார்ந்த செய்திகளை நாம் நானும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். திருவாசகம் என்பது நீண்ட நெடிய ஒரு பெருங்கடல், ஒரு ஞான கடல். அது சொல்லும் பொழுது திருவாசகத்தை தேன் என்கின்ற சொல்லால் குறிப்பிடுவார்கள். திருவாசகத்தை தேன் என்கின்ற பொருளுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. தேன் தானும் கெடாது, தன்னை சேர்ந்தாரையும் கெடவிடாது. நீங்க தேன்ல பாத்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் இருக்கு, அது நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க, உடம்புக்கு நல்லது, டயபிட்டிக்லாம் நல்லது, ப்ரெஷர்லாம் இதுவாகலாம் சொல்றாங்க. சரி, முழு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் வாங்கிச்சலாம். நமக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, நம்ம ஒரு மொத்தமா கிடைக்கிறதுல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு வச்சுங்களேன். அது வாங்கிட்டு வச்சா ஒரு நாள் 2 நாள் சாப்பிடுவோம். 3ஆவது நாள் 4ஆவது நாள் பார்த்தோன்னா ஒரு மாதிரி மஞ்சள் ஆயிடும். ஒரு என்னென்ன கலர்லாம் மாறுமோ அவ்வளவு கலர்ல மாறிடும். அது அவ்வளவுதான். இவ்வளவுத்தையும் வச்சு எப்படி சாப்பிடுவோம்? 4ஆவது நாள் மேலே கெட்டு போயிடும். அதுக்கு மேல தாங்கவே தாங்காது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு நெல்லிக்காவை நல்ல தேன், நல்ல உயர்ந்த ரக ஒரிஜினல் தேன் சொல்றான் பாருங்க, உண்மையான அந்த தேன்ல அந்த தேன்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு கெடாது, பல ஆண்டுகள் கெடாது. தேன்ல எந்த பொருளை நீங்க போட்டு வச்சாலும் அந்த பொருள் கெட்டு போகாது. தேன் அதுவும் கெடாது. உண்மையான தேனா தான், சும்மா இந்த ஏதோ தண்ணி கிண்ணி கலக்கிற அந்த மாதிரி தேன்ல, உண்மையான தேன் ரொம்ப காலத்துக்கு இருக்கும். நாங்கெல்லாம் ஒரிஜினல் தேன்லாம் சில இடங்கள்ல இருந்து வாங்க, வெளியில ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும். அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 4-5 வருஷமா வச்சிருக்கோம். அந்த தேன்லாம் பெருமானுக்கு விடயத்திற்கு பயன்படுத்தி, திருமஞ்சனத்துக்கு பயன்படுத்திய பிறகு அந்த தேனை எடுத்து வச்சிருப்போம். அது நீண்ட நாள் பயன்படும். பல இடங்கள்ல இந்த ஆயுர்வேதத்துல எல்லாம் மருந்து செய்யும் பொழுது தேன் கொஞ்சமா சேர்ப்பாங்க. அந்த தேன் பாத்தீங்கன்னா 200 வருஷம் பழமையான தேன்லாம் வச்சிருக்காங்களாம். 100-200 வருடம் பழமையான தேன்.
அது மருந்து தன்மை ஏறுமால. தேன் அதுவும் கெடாது, சேர்ந்தவனுக்கு நெய்யும் அப்படிதான், ரொம்ப நாளைக்கு இருக்கு, நெய் கெட்டு போகாது. இப்ப எல்லாம் கெட்டு போயிருதுன்னா அது நெய் இல்லை, அது ஏதோ ஒன்றுல கெமிக்கல்ல செய்யறாங்கன்னு அர்த்தம். உண்மையான தூய நெய் வந்து கெட்டு போகாதான், தேனும் கெட்டு போகாதான். அப்படி திருவாசகம் என்பது, திருவாசகம் எத்தனை காலம் காலம் தாண்டி திருவாசகம் பயணித்துக் கொண்டேதான் இன்னும் இருக்கு. அது மட்டுமல்ல, அதை யார் ஒரு ஓதுகின்றார்களோ, யார் ஒரு அதன் மீது அனுபவம் பெறுகின்றார்களோ அவர்களும் நல்நிலையிலே வளர்ந்து கொண்டே இருக்கின்றார். ஒரே நம்ம வள்ளல் பெருமான், வள்ளல் பெருமான் திருவாசகத்தை ஓதுகின்றார், ஓதிய உடனேயே பயன் பெறு அதனுடைய அனுபவம் பெறுகின்றார், திருவாசகத்திலே திளைக்கின்றார், சுத்த சன்மார்க்கம் என்கின்ற நெறியே இந்த உலகிற்கு எடுத்து உரைக்கின்றார் என்றால் திருவாசகம் எத்துணை உயர்ந்ததுன்னு நம்ம பார்க்கணும். திருவாசகம் என்கின்ற அந்த அந்த பாட 12 திருமுறைகள்ல 8ஆம் திரு முதல் பகுதியாக விளங்கக்கூடிய திருவாசகம். திரு வாசகம், அந்த வாசகம்னு இருக்கும், அந்த அடைமொழியாக திருவாசகம் அப்படின்னாலே அந்த சொல்லே நமக்கு அந்த நூலினுடைய பெயரே இருக்கு இல்லையா, அதுவே அந்த பகுதியுடைய தன்மையை நமக்கு, நூலுடைய தன்மையை நமக்கு உணர்த்தக்கூடியது அந்த தலைப்பு, நூலினுடைய பெயர் திரு வாசகம். அது அது திருவோட சேர்றதுனாலதான் அது வாசகம். அது ஆசகம், அது ஆசு அகம். ஆசு அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா குற்றம் என்று பொருள். ஆசுன்னு குற்றம், பொருளிலே வருகின்ற குற்றத்திற்கு பெயர் மாசு. ரொம்ப நேரம் ஒரு பொருள் அங்க இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பொருள் தொடாதீங்க ஏங்கன்னா அது மேல மாசு படிச்சிருக்கு, அது மேல மாசு. இந்த உலகத்துல இந்த ஊரே அப்படித்தானே இருக்கு, ஊரே மாசு தானே பட்டிருக்கு. அதுதான் ஒரு வாரியமே வச்சிருக்காங்க, மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? மாசு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல, அது என்ன பண்ணணும், அதை கட்டுப்படுத்தணும். குறைக்க முடியாது, ஒன்னும் ஜீரோவாக்க முடியாது, கட்டுப்படுத்தலாம். அந்த கொரோனான்னு ஒரு பீரியட் வந்து பாருங்க, அந்த காலத்துல மாசு அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல இருந்துதான் உலகம் முழுக்க, ஊர் முழுக்க. சென்னை அவ்வளவு மாசு, புகை இல்ல, டஸ்ட் இல்ல, எங்கேயும் நீர்நிலைகள் எல்லாம் அப்படியே நல்ல நிலையில இருந்து எங்கேயுமே இந்த மாசே இல்லாம இருந்திருக்கு. இது பொருள்களில் வருகின்ற குற்றத்துக்கு பெயர் என்ன? மாசுன்னு பேரு. எப்படி பொருளில் வருகின்ற குற்றத்திற்கு மாசு என்று பேரோ, அதே போல உயிரில் இருக்கின்ற குற்றத்திற்கு பேர் ஆசு. உயிரிலே படுகின்ற குற்றத்துக்கு பேர் என்ன? ஆசு. அந்த ஆசை அகற்றக்கூடியது. அந்த ஆசை எங்க இருக்கு? அகத்துல இருக்கு ஆசை. ஆசை வெளியில எல்லாம் இல்ல, மேலையா இருக்கு. அது நம்ம தினம் குளிச்சிடறோமே, ஆனாலும் இத்துணையை குளித்தாலும் அகம் என்னவா இருக்கு? ஆசோடுதான் அகன் விளங்குது. அகத்துல ஆசை இருந்துகிட்டே, ஆசைனா குற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அகத்தில் இருக்கின்ற ஆசை நீக்கக்கூடியதுதான் திருவாசகம். எது? திரு என்று சொன்னால் சிவம். சிவத்தினால் மட்டுமே அகத்தில் இருக்கக்கூடிய ஆசை நீக்க முடியும். அகத்தில் இருக்கக்கூடிய குற்றமாகிய ஆசை நீக்கக்கூடியது திரு மட்டுமே. திரு என்றால் சிவம். திரு என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? சிவம். அதுதான் திருவாசகம். திருவாசகம் என்கின்ற நூல் நாம் நாளும் ஓதும் பொழுது அதில் நாளும் ஓதியதோடு மட்டுமல்லாமல் அதோட பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் உணர்ந்து சொல்லுதல் என்றால் அந்த பாடலுக்கான உரைகளை எல்லாம் வாங்கி படித்தல் என்பது பொருள் அல்ல. இந்த பாடலுக்கான பொருள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். அந்த பாடல் பொருள் தெரிஞ்சுக்கணும், நீ கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கிடைச்சிட போகுது, அதுல இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப மணிவாசகர் அதுதான் சொல்றாருன்னா அதுக்கு யூடியூபே சொல்லியிருக்கலாமே. பொருள் உணர்ந்துன்னு அது இல்லை. பொருள் உணர்தல் என்றால் அந்த பொருள் எதை நமக்கு உணர்த்துகிறதுன்னு பார்க்கணும். இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு வேல் அப்படின்னு சொல்றோம். வேல்னு சொன்னா என்ன பண்ணணும்? டக்குன்னு இங்க வேல் பக்கத்துல இப்போதைக்கு இல்ல, வேல்னு சொன்ன உடனே டக்குன்னு வேல் நமக்கு சிந்தனையில வந்துடும். எப்படி இருக்கும் வேல்? வேல் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்குன்னு ஒரு உருவத்துக்கு வந்துடும்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனையில ஒரு உருவம் தோணும்ல. வேல் அந்த வேல் அந்த உருவம் என்னது? அந்த எந்த சொல்லை நாம் சொல்லியோமோ அந்த சொல்லினுடைய பொருள் அது. அந்த சொல்லினுடைய பொருள், சொல் உணர்த்துகின்ற பொருள் தான் அந்த வேல். நேரா பாக்குறது. இப்போ நடராஜ பெருமான் திருவுருவம் அப்படின்னா நடராஜ பெருமான் திருவுருவம் சொல்றோம், வார்த்தையில நடராஜன் சொல்றோம், உருவமாக நேரா பார்க்கணும். உருவம் என்பதுதான் பொருள், வார்த்தை என்பது சொல்லாக நிற்கும். அந்த சொல் எப்பொழுது உணர்வு பெறும் என்றால் அது பொருளாக வரும்பொழுதுதான். அந்த பொருள் எப்படி இருக்கலாம்? நேராகவும் வரலாம், நம்முடைய மனக்கண்ணிலையும் தோன்றலாம். ஆனால் அது தோன்ற பெற வேண்டும். அம்மா வாயிலேயே சொல்லிக்கிட்டே இருக்கிறது, கண்ணை மூடிட்டு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசி சொல்லிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. அந்த சொல் உணர்த்துகின்ற பொருள் என்ன என்பதை நாம் உணர பெற வேண்டும். பிரணவத்தினுடைய பொருளை நம்முடைய முருகப்பெருமான் பிரமனிடம் கேட்டான். எல்லாருக்கும் தெரியும் வரலாறு. பிரமனிடம் பெருமான் என்ன முருகப்பெருமான் என்ன கேட்டாரு?
பிரணவத்தின் பொருள் என்னன்னு கேட்டார். பிரணவத்தின் பொருள் என்ன? ஆகர உகர மகரத்தினுடைய சேர்க்கை தான் பிரணவம். இதெல்லாம் எப்படி சொல்லலாம். வேதத்தை கொண்டே இந்த உலகத்தை படைக்கின்றான் யாரு? பிரம்மன். இப்ப வேதத்திற்கு முதலாக விளங்குவது எது? பிரணவம். பிரணவத்திற்கு பொருள் என்னன்னு கேட்கிறார். தெரியல அவனுக்கு. பிரம்மனுக்கே தெரியல பிரணவத்தோட பொருள். பிரணவத்திற்கு பொருள் என்ன? மணிமா சிவபெருமான் கேட்கின்றார். சிவபரம்பொருள் பெருமான் அதை உணர்த்துகின்றார். என்னன்ட்டு தகப்பன் சுவாமியாக முருகப்பெருமான் எழுந்து என்ன சொல்றாரு? பிரணவத்துக்கு பொருள் என்ன? அவ்வளவு. பிரணவம் உணர்த்துகின்ற பொருள் முருகப்பெருமான் தான். பிரணவம் குறிக்கின்ற பொருள் எது? அவன் நேரா சொல்ல, நீங்க தான் சாமி பிரணவத்தினுடைய பொருள்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. அவன் அதை சொல்லல. அவன் ஏதோ உரைகளெல்லாம் எடுத்து ஏதோ இதுதான் அதுதான் முழிக்கிறான். அவன் மொழி பிதுங்கினான்றார் கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரி. அவனுக்கு ஓம் எனப்படும் ஓர் எழுத்து உண்மை உணரான் பெருங்கடவுளாகிய பிரமனே விழித்தான் என்றால் நாம் இங்கு அறிந்தனை எல்லாம் பெரும் மாயின்ற. இதெல்லாம் ஒரு ஏழமையான சொல். நாமெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. பிரமனுக்கே பிரணவத்தை தெரியாம இருந்திருக்கான். பிரணவனா தெரியலன்னா அவனுக்கு பொருள் என்னன்னு தெரியல. பிரணவம் உணர்த்துகின்ற பொருள் முருக பெருமானே நீர் தான் பிரணவத்தினுடைய பொருள் சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அது தெரியல. அவனுக்கு நாம் பொருள் உணர்தல் என்றால் திருவாசகம் உணர்த்துகின்ற பொருள் எது? சிவம்தான். எல்லாவற்றுக்கும் உரிய பொருள் எது? சிவம்தான். எல்லாவற்றையும் நம்ம தரக்கூடிய பொருள் எது? சிவம்தான் என்பதை உணர்ந்து நாம் அதை ஓதுவோமே ஆனால் திருவாசகத்திலிருந்து நாம் மேலான அனுபவங்களை நாளும் பெறலாம். ஏதோ ஒரு நாள் கிடைக்கும் போல இருக்குன்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுபவமாகவே விளங்கும். இந்த பிறவி என்பது நமக்கு அனுபவத்தை பெற்று அருளியலில் அழுந்துவதற்காகத்தான் இந்த பிறவி. இதுல அப்படியே நம்ம வினைகளையும் கழிக்க வேண்டும். வேற வழி இல்லை. ஏன்னா நமக்கு பிறப்பு தரப்பட்டு விட்டது. நாம் வினைகளால் கட்டுண்டு இருக்கின்றோம். வினைகளையும் கழிக்க வேண்டும், பிறவியும் கடக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? அருளியலில் அழுந்து நின்றால் ஒழிய இந்த வினை தாக்கம் நம்மை பெருமளவில் தாக்காது. வினையிலிருந்து மீளலாம். வினையிலிருந்து மீண்டு இந்த பிறவியில் வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லா வளங்களும் பெற்று நிறைவாக இறைவன் திருவடி பேற்றையும் பெற வேண்டும் என்பதுதான் நமக்கு அகத்தில் இருக்கக்கூடிய ஆசை அகற்றக்கூடிய வழி என்று சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நாம் திருவாசகத்தினுடைய சிந்தனையை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பல இடங்களில் அடியன் குறிப்பிடுவதுதான், நாம் நிறைய செய்திகளை நீண்ட நெடுநேரமாக நிறைய செய்திகளை பேசுவதை விட நிறைவான செய்திகளை பேசுவோம். நிறைவான செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். ஒரு 2 மணி நேரம் பேசணும் சார், 3 மணி நேரம் பேசுறேன் சார். அவ்வளவு நேரம் பேசினாலும் ஒருத்தர் சொன்னாரா, ஐயா நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க? நாங்க ஒரு 3 மணி நேரம் பேசுவீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க 1 மணி நேரம் தான் கவனிப்பாங்க. அவர் 3 மணி நேரம் பேசணும், கவனிக்க போறதுன்னு 1 மணி நேரம் தான். அப்புறம் எதுக்கு 3 மணி நேரம் பேசணும்? நாங்க 1 மணி நேரத்துக்குலாம் கவனிக்க மாட்டேன். ஒருவருடைய கவனம் என்பது ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரத்துல 1 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துக்கு மேல ஒருத்தர் ரொம்ப கவனம் செலுத்த முடியாது. கவனம் சிதறும். அதனால முடிந்த அளவில் நாம் நிறைவான செய்திகளை தெரிந்து கொண்டோம். திருவாசகத்தை பற்றிய அரிய செய்திகளை இந்த அற்புதமான களத்தின் மூலமாக சைவ சமய பக்தஜன சபையினால் வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த அருட்பொழிவிலே செவ்வாய்க்கிழமையாக இன்றைய தினம் நடைபெற்ற இந்த பொழிவின் மூலமாக திருவாசகத்திலிருந்து இந்த செய்திகளை எல்லாம் இன்றைய தினம் நாம் அறிந்து கொண்டோம் என்கின்ற நிறைவோடு இந்த நல்ல வாய்ப்பை எளியனுக்கு நல்கிய இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த அன்பர் பெருமக்களுக்கும், இங்கே அடியனை அறிமுகம் செய்த அன்பர் அவருக்கும், அடியனை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வுக்கு அடியனை உறுதி செய்த அன்பர் ஐயா டாக்டர் அண்ணாமலை ஐயா அவர்கள் திருவடிகளுக்கும், அவருடைய தந்தையார் அவர் இந்த நிகழ்ச்சியை இங்கே இருந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும், மற்றும் இருந்து கேட்ட அடியார் பெருமக்களாம் உங்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளையும் சிற்றடியேன் மனம் நெய் மொழியால் வணங்கி மகிழ்ந்து நாளும் திருவாசகத்தை ஓதுவோம், திருவாசகத்தில் திளைப்போம், ஆனந்தத்தில் அழுந்துவோம், வினைகளை எல்லாம் அகற்றுவோம் என்று சொல்லி இதோடு எளியனுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காபாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.